சந்தையான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 7வது தராவீகை இப்போது நிறைவுபடுத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராம் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறது. அதாவது இன்னைக்கு முடிச்சிருக்கணும், சஜிதாவுடைய ஆயத்து கடைசியா வருது. இன்னும் 2வது ரக்காத்துல சஜிதான்னு சொல்லாம இருந்தா குழப்பம். சில பேருக்கு இது பெண்கள் பகுதியில எல்லாம் தெரியாது. அதனால நம்ம எப்பவுமே முன்னறிவிப்பு செய்யறது, சஜிதா இந்த ஆயத்துல சஜிதா வருது, இந்த ரக்காத்துல சஜிதா வருதுன்னு சொல்லுவோம். சொல்லாததுனால ஒரு 2-3 அந்த ஆயத்துல விட்டுட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். அதனால அந்த சூரத்துல் அன்பால் முடியாம இருக்கு, சூரத்துல் ஆராம் முடியாம இருக்கு. ஏறக்குறைய சூரத்துல் ஆராம் நிறைவடைந்திருக்கிறது. ஆராம் என்பது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதிக்கு சொல்லப்படும். அதுக்குதான் ஆராம் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆராப் வாசிகளை பத்தி பேசலாம். அந்த ஆராப் வாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நன்மையிலும் தீமையிலும் சமமானவர்களாக இருப்பார்கள். நடுமதியில நிக்க வச்சிருவாங்க அல்லாஹ் தஆலா. வலது பக்கமா சொர்க்கவாசிகள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, இடது பக்கமா நரகவாசிகள் வேதனைப்பட்டு இருப்பாங்க. இந்த ஆறாம் வாசிகள் நடுவுல நின்று கொண்டு, இந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகணுமே, இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஆதங்கத்திலையும், இடது பக்கம் பார்த்துக்கிட்டு இந்த நரகம் பயங்கரமான கூச்சலாகவும் பயங்கரமான கொடூரமான சப்தங்களாகவும் நிறைந்திருக்கிறதே, இந்த நரகத்துக்கு போயிடுவோமோ, அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டும் இருப்பார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையான மனிதர்களை பத்தி பேசுறான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பத்தி எப்படி பேசுவாங்க, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து என்ன பேசுவாங்க, நடுவுல நிற்கக்கூடியவங்க என்ன நிலையில இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அல்லாஹ் பேசலாம். கடந்த வருடங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட முக்கியமான தலைப்பு குடும்பவியல் அப்படிங்கிற அடிப்படையில குடும்பத்துல ஒரு பகுதியை நம்ம பேசுறது வழக்கம். அந்த அடிப்படையில இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃபினுடைய 11வது வசனம் முதல் ஏறக்குறை 25வது வசனம் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, சொர்க்கத்துல வாழ வச்சது, இப்லீஸ் போய் அந்த மலக்குமார்களை சஜிதா செய்ய வச்சது, அதுல இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்யாம இருந்தது, உடனே அவனை பூமி அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குனது. சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குறதுக்கு காரணமே இந்த ஆதம் தான் அப்படிங்கிற ஒரு பொறாமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குறதுக்கு கங்கணம் கட்டியது, திட்டமிட்டது, சூழ்ச்சி செய்தது. அதன் பிறகு அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை சாப்பிடாம கண்ட்ரோலா இருக்கிறாங்க. அவருடைய மனைவிட்ட போய் பேசி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சம்மதிக்க வச்சு அந்த மனைவியின் மூலமா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால சொர்க்கத்தை விட்டு அவ்விருவரும் கீழே இறக்கப்பட்டது. இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசிட்டே வரும்போது, கீழே இறக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு ஒன்னா தூக்கி எறியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் அந்த சொர்க்கலோகத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யல, இந்த பூமியை வாழ்றதுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடமா ஆக்கல. அதுக்கு முந்த வசனத்திலேயே 10வது வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பூமியை வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமா உங்களுக்கு அமைத்து கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ பூமியை ஏற்கனவே நமக்கான ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணி வைத்து விட்டு அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சில நிகழ்வுகளை உருவாக்குறான். அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில ஆதம் ஹவ்வாவை பூமிக்கு அனுப்பணுங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம், அனுப்பிட்டான். இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பரிப்பிடம் என்னன்னு சொன்னா, ஆதம் ஹவ்வா பூமிக்கு வந்ததற்கான காரணம் இப்லீஸினுடைய சூழ்ச்சி. அந்த இப்லீஸினுடைய பேச்சை அவங்க கேட்டதுனாலதான் பூமிக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த உலகத்திலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கும் அவனுடைய ஏவல்களுக்கும் நாம் வழிபட்டு நடப்பது ஜாலியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கும். தான் தெரியும்.
ஆனா அந்த மாதிரி இருந்தாலும் கடைசி முடிவு ஆபத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நம்ம முக்கியமா எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய வசனம் என்னன்னு சொன்னா 24வது வசனமாகிய காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அவ்விருவரும் சொன்னார்கள், எங்களுடைய இரட்சகனே, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புனா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மூலையில், பூமியினுடைய ஒரு மருங்கிலும் ஒரு தொங்கலிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை இன்னொரு தொங்கலிலும் அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான். ரெண்டு பேரையும் தனித்தனி அனுப்பிட்டான். ரெண்டு பேரும் தேடு, உன் பாசம் முகப்பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சோதனை பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்தியாவினுடைய மூலையில இருக்கக்கூடிய கொழும்பு பகுதி, ஸ்ரீலங்காவுடைய பகுதி, அது இன்னைக்கு ஸ்ரீலங்கா தனி நாடா இருந்தாலும் அந்த காலத்துல அந்த இந்தியாவில ஒரு பகுதி. அது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அரபு பகுதியில அல்லாஹ் அனுப்பிட்டான், மேற்கு பக்கத்துல அல்லாஹ் அனுப்பிட்டான். ரெண்டு பேரும் தேடுறாங்க, அழுதுகிட்டே தேடுறாங்க, பல வருடங்களாக தேடுறாங்க. இப்படி தேடும் போது அந்த ரெண்டு பேரும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மறக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை மறக்கல. நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் எப்படி அழுதுகிட்டே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே தேடுறாங்கன்னு சொன்னா, காலா அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டோம். நாம சொர்க்கத்துல அழகா சந்தோஷமா இருந்திருக்கலாம், எங்களுக்கு நாங்களே இந்த மாதிரியான கெட்டதை தேடிக்கிட்டோம், எங்களுக்கு நாங்களே என்ன செஞ்சிட்டோம்? அநியாயம் பண்ணிக்கிட்டோம். வயில்லம் தக்ஃபிர் லனா எங்களை மன்னிச்சியா அல்லாஹ், நீ எங்களை மட்டும் நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னார். வத்தர்ஹம்னா எங்கள் மீது நீ இறக்கப்படவில்லை என்று சொன்னார். லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்க பெரிய நஷ்டவாதியா போயிருவோம், யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சிரு, எங்க மேல நீ இறக்கப்படு அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சொர்க்கத்தை இழந்ததற்கு காரணம் முக்கியமா யாரு? இப்போ நம்ம பூமியில வாழக்கூடிய காலகட்டத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. மனைவி அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சாதகத்தை சொல்லுவாங்க, கணவர் தன் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அதுதான் அடிச்சுக்குவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நாளைக்கு இல்லை அப்படின்பாரு இவர். அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றம் சுமத்தி தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அதுல ஒரு கட்டத்துல நம்ம சொத்துக்கள்ல பெரிய சொத்துல ஒரு சொத்து நம்மளை விட்டு கைமாறி போறதுக்கு, கைவிட்டு போறதுக்கு, நஷ்டமாகிறதுக்கு மனைவியோ கணவனோ காரணமாயிட்டா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும்? எல்லாம் பொம்பளையா, இவ்வளவு பெரிய சொத்து என் கையை விட்டு போறதுக்கு காரணமே உன் ஆடம்பரம், உன்னுடைய பெருமைதான், உன்னுடைய இந்த மாதிரியான அறிவீனம் தான். உன்கிட்ட பேசவே மாட்டேன், சண்டை போட்டுவாங்க, போட மாட்டாங்களா? சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய சண்டையா போயிடுது. ஆனா ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிட்டா அது அவர்களுக்கு மத்தியில குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்படுறதுக்கு காரணமா போய்தான் இல்லையா? நினைச்சு பாருங்க. சொர்க்கத்தினுடைய மதிப்பை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாட்டை கிடக்கக்கூடிய இடம், அதாவது ஏறக்குறைய நம்ம பாஷையில சொல்றாருன்னா 2 ஸ்கொயர் ஃபீட் இடம், 2 சதுரடிகள் இடம். ஒரு சாட்டை அவ்வளவுதானே கிடக்கு. ஒரு சாட்டை தூக்கி கீழே போட்டா எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு 2 சதுரடி, அவ்வளவுதான் இருக்கும். இந்த 2 சதுரடிகள் கொண்ட சொர்க்கத்தினுடைய ஒரு நிலம் கிடைக்கணும்னு சொன்னா இந்த பூமி எந்த அளவுக்கு மட்டமானது தெரியுமா? இந்த பூமியில இருக்கக்கூடிய செல்வம், தங்கம், வைரம், வைடூரியம், என்னென்ன செல்வங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் விலையா கொடுத்தாலும் அந்த 2 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வாங்க முடியாது. அவ்வளவு மதிப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான இடம் தான் சொர்க்கம். அவ்வளவு அற்புதமான உயர்ந்த இடத்தை விட்டுட்டு பூமிக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? இந்த வரலாற்றின் மூலமா நம்ம எல்லாரும் சொல்லலாம், சின்ன பிள்ளைங்க கூட சொல்லும், யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த பழத்தை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல, ஆனா இங்க யாரையும் தப்பா நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ பொய்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தெரியவே செய்யாது. பூமியில யாரையும் படைக்கவும் இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. மலக்குமார்களுக்கு மத்தியில இருக்கிறாங்க. துரோகம் என்பதோ, பொய் என்பதோ, ஏமாற்று என்பதோ அவர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயம். அது அவங்களுக்கு தெரியவே செய்யாது.
அல்லாஹ்வுக்கு மாற்றமா ஒரு பொய் சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த நிலையில தான் இப்லீஸ் என்ன சொன்னா தெரியுமா? போய் ஆதம் சொன்னா கேட்க மாட்டாரு, அந்த பழத்தை சாப்பிட சொன்னா கேட்க மாட்டாரு. அல்லாஹ் தஆலா அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னா தெரியுமா? அந்த பழத்தை சாப்பிட்டா சொர்க்கத்திலேயே நீங்க இருந்துடலாம், மலக்குமார்களோட கண்ணியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா பேரின்பத்தோட இருந்துடலாம். அப்படி நீங்க பழத்தை சாப்பிடலன்னு அல்லாஹ்வுடைய ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு, பூமின்னு ஒண்ணு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அந்த பூமிக்கு உங்களை அனுப்ப போறான் அப்படின்னு மாத்தி சொல்லணும். இப்லீஸ் இப்படி மாத்தி சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அவங்க இப்லீஸ் பொய் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய் சொல்லுவான்னு தெரியாது. அதனால ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய கணவர்கிட்ட பேராசையின் அடிப்படையில இல்லை, ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில சொல்றாங்க, அன்பு கணவரே நல்லதுதானே சொல்றாரு, அவர் நம்மளை விட சீனியர். யாரு? இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சீனியர் தானே, சொர்க்கத்துக்கு சீனியர் தானே, சீனியர். அப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறது நிச்சயமா அவருக்கு இப்லீஸுக்கு தெரியும். அதனால அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, அதனால நம்ம அந்த பழத்தை சாப்பிடுவோங்க, நல்லா கொஞ்சம் கோவப்படுவான், அதுக்கப்புறம் சொர்க்கத்துல தான் வைக்க போறான், பூமிக்கு நம்ம அனுப்ப மாட்டான்ல அப்படி சொன்னாங்க. சரி நீ சொல்ற நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க, பழத்தை சாப்பிட்டுறாங்க. கடைசியில் என்னாச்சு? கேட்கக்கூடாத விஷயத்துல பெண்ணுடைய சொல்ல கேட்டா ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு. இதே அத்தியாயத்துல கடைசி பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு மனிதருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். வத்துல் அலைஹி நபா அல்லதி ஆத்தைனா ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஅு ஷைத்தான் ஃபகான மினல் காவியின் வல ஷின்னார ரஃபஅனாஹு பிஹா வலக்கின்னஹு அக்லத இலல் வத்தவஹ ஃபமஸலுஹு கமஸலில் கன். நாய்க்கு ஒப்பான ஒரு மனிதன் ஒருத்தர் பத்தி அல்லாஹ் பேசுறான். அது யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஊர்ல முஸ்தஜாபு தாவான ஒருத்தர் மனிதர் இருந்தார். துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர் அப்படின்னு அவரை பத்தி சொல்லப்படும். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெறதுக்காக வேண்டி அந்த ஊரை நோக்கி போறதுக்காக வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு பெரிய இறை தூதர், ஒரு ரசூல். அந்த நாட்டு மன்னன் முஸ்தஜாபு தாவா இருக்கக்கூடிய அந்த மனிதரை பத்தி கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வர்றார், நிறைய செல்வங்களை அள்ளி கொட்டி கொடுத்து சொன்னாரு, மூசாவுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அவர் வந்தா அவருக்கு வெற்றி கிடைக்க கூடாது அப்படின்னு துவா செய்யணும்னே. நான் யாருக்கு எதிராக துவா செய்யறது? மூசா ஒரு ரசூல், அவருக்கு எதிராக துவா செஞ்சா நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு. அதெல்லாம் இல்லை, நீ துவா செஞ்சு அதுக்கப்புறம் நீ தௌபா செஞ்சுக்கலாம், நம்மளாம் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிறவே இல்லை. கொண்டாடிட்ட போயிட்டான், மனைவிட்ட போயிட்டான். மனைவிட்ட போய் பாரு, இந்த நகையெல்லாம் நீ வாழ்க்கையில பார்க்க முடியுமா? அள்ளி கொட்டிட்டான் முன்னால். இந்த நகையெல்லாம் நீ உனக்கு தான், ஃபுல்லா புட்டிக்க, நடமாடும் ஜுவல்ஸாக ஜுவல்லரியாக நீ நட. ஆனா நீ ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், உன் கணவனை சம்மதிக்க வேண்டும், ஒரே ஒரு துவா. போய் கெஞ்சின உடனே அவர் மசிஞ்சிட்டாரு. அதை பகச்சிக்க முடியாதுல்ல, ஹோம் மினிஸ்டர் எப்பவுமே என்ன செய்ய முடியாது, பகச்சிக்க முடியாது. அப்படிங்கும் போது உடனே சரி சரி நான் கேட்கிறேன், நீ உனக்கு கவலைப்படாது, அதுக்காக நீ அழுவாங்க கெஞ்சுவாங்க என்னமோ செய்வாங்கல்ல. உடனே இவங்க என்ன செஞ்சுறாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு கையை தூக்குனாரு. ஒரு நபிக்கு எதிரா, ஒரு ரசூலுக்கு எதிரா சும்மாவா அல்லாஹ் பார்த்தான், டக்குன்னு நாக்க தொங்க போட வச்சுட்டான். பேஸ்டே வரல, நாக்கு அப்படி தொங்கிடுச்சு, நாக்க உள்ள இழுக்க முடியல, நாக்குல இருந்து வலியுது, எச்சா வலியுது, எப்படி நாய்க்கு வடியுமோ அந்த மாதிரி. இவர்தான் அல்லாஹ் சொல்றான், கமசலுஹு கமசலில் கல், இவருடைய உதாரணம் ஒரு நாயின் உதாரணம். அதை விரட்டினாலும் நாயை தொங்க போட்டு நாக்க தொங்க போட்டு இருக்கும், அது சும்மா விட்டாலும் நாக்க தொங்க போட்டு அப்படின்னு நல்லா சொல்றோம். ஆக இந்த சம்பவத்தையும் அல்லாஹ் தஆலா எதுக்கு உதாரணமா சொல்றான்? கேட்கக்கூடாத விஷயத்துல ஒரு பெண்ணின் சொல்லை கேட்டால் ஒரு மனிதனின் அழிவு இப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட முடியாம போச்சு, அவர் மோசமா போயிட்டாரு, நிலைமை மாறி போச்சு, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்தாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குமா? இந்த ரெண்டு பேரும், ஆதம் ஹவ்வா, இந்த ரெண்டு பேரும் தன்னுடைய மனைவியை அவங்க மறக்கல, தன்னுடைய கணவரை அவங்க மறக்கல. ரெண்டு பேருக்காக வேண்டியும் ரெண்டு பேரும் தௌபா செய்யறாங்க. என்னையும் என் மனைவியையும் மன்னிச்சிடு, என் மீதும் என் மனைவியின் மீதும் ரஹ்மத் செய், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியா போயிடுவோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். சொர்க்கமே இழப்பதற்கு காரணமாக இருந்தாலும் என் மனைவி தான்.
நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதராக இருந்த ஒரு மனிதர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சொன்னா இதான் நம்ம வாழ்க்கை. இப்படிதான் இருக்கும். ஒரு கணவன் மனைவியினுடைய பரஸ்பர வாழ்க்கை, ஒரு அந்யோன்யம், ஒரு இணக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா எந்த நிலையிலும் ஒரு கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, ஒரு மனைவி கணவனை விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அழகான வசனம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். இது எதுக்கு தெரியுமா அந்த ஆயத்தை இறக்கப்பட்டுச்சு? உன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஒரு மனிதன் சிறப்பானவன் என்று அங்கீகரிக்கப்படுவது ஆடையை கொண்டுதான். எந்த மாதிரி ஆடையை போட்டுட்டு வர்றாரோ அதை வச்சுதான் பெரிய மனுஷப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆடை பாதி. மனிதன் எவ்வளவுதான் படிச்சவனா இருந்தாலும் ஒரு பனியனோட தெருவில் நின்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனை யாராவது மதிப்பாங்களா? அவருக்குள்ள கோட்டு ஷூட்டு ஷூ அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டிப்டாப்பா போனாதான் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உட்கார. அவர் அதை விட்டுட்டு மக்கில போனா யார் மதிக்க நாதி இருக்காரு. அப்ப இந்த நிலைமையில ஒரு கணவனுடைய அந்தஸ்து உயர்ந்த நிலையில இருக்குன்னு சொன்னா மனைவி கையில இருக்கு. ஒரு மனைவியினுடைய அந்தஸ்து உயர்ந்த நிலையில இருக்குன்னு சொன்னா கணவனுடைய கையில தான் இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு கணவன் தன் மனைவிய மகாராணி மாதிரி வச்சிருந்தா கணவன் மகாராஜாவா இருக்கலாம். அதே மாதிரி இப்படி போடுவது, ஒரு மனைவி தன் கணவனை மகாராஜாவை போன்று மதிப்புக்குரியவனா வச்சிருந்தா அவ மனைவி மகாராணியா இருக்கலாம். எப்ப கணவனை கேவலப்படுறவன்னு நினைச்சிட்டாலோ அவ கேவலப்பட்டுவான். நம்ம குடும்பம் அப்படித்தான். நம்ம குடும்பம் என்பது அப்படித்தான். ஒரு மனைவி கேவலப்படுவதன் மூலம் கணவன் ஆட்டோமேட்டிக்கா கேவலப்படுவான். ஒரு கணவன் கேவலப்படுவதன் மூலம் மனைவி ஆட்டோமேட்டிக்கா கேவலப்பட்டுவான். மனைவி மட்டுமல்ல, அந்த குடும்பமே கேவலப்பட்டு, அந்த குடும்பமே என்ன செஞ்சிடும், தலை குடிக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இணக்கமா இருக்கிறதுக்கு அழகான பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன், சரி பரவாயில்லை, என்னதான் பேசினாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுட்டு போவோம் அப்படின்னு போனோம்னு சொன்னா கொஞ்ச நாள் மன உளைச்சலா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாய் மதிப்பு, மரியாதை, கண்ணியம், ஒரு பாதுகாப்பு, அந்த குடும்ப கௌரவம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு, நீ இப்படி போறியா நான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லிட்டு எதிரும் புதிருமாக இருந்தோம் சொன்னா இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கக்கூடிய பல குடும்பங்களுடைய நிலைமைக்கு காரணம் அவசரம். நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கிறது? இந்த நிலைமை கணவனிடத்திலும் இருக்கக்கூடாது, மனைவி இடத்திலும் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை பத்தி எவ்வளவு அழகா சொல்றான் தெரியுமா? குர்ஆன்ல சூரத்து நிசா என்ற அத்தியாயத்துல நம்ம அந்த நிசாவை பத்தி பேசும்போது நம்ம மாக பிரிவினையை பத்தி பேசுவோம். ஆனா அதுல குடும்ப விஷயத்தை பத்தி இன்னும் சொல்ல போனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்க மனைவிமார்களிடத்துல நீங்க நல்ல விதமா நடந்துக்கிறீங்க, உங்க மனைவிமார்களிடத்துல நல்ல விதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? அவன் மோசமா இருப்பான், கண்ட மாதிரி பேசுவான், அவன்கிட்ட நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கேள்வி வருது. அல்லாஹ் அதுக்கு அடுத்து அதுக்கு பதில் சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெறுத்தாலும் ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்க வெறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவ ஏதோ ஒரு செஞ்சிருப்பா, அவளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும், அவள் மோசமான ஒரு பேச்சு பேசக்கூடியவளா இருந்திருக்கலாம், அவளை நீ வெறுக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம், காரணம் கூட இருக்கலாம். ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அந்த பெண்ணோடு நீ இணக்கமா போ, நல்ல முறையில் நடந்துக்க, அதுல அல்லாஹ் பெரிய ஹைர வச்சிருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றது பொய்யாவாங்க? அல்லாஹ் சொல்றது பொய்யா இருக்குமா? நமக்கு கிடைச்ச செல்வங்கள்லயே பெரிய செல்வம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்றாங்க,
அத்துன்யா மத்தா வகைரு மத்தா இத்துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. சாலிஹான மனைவியை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு செல்வம் இல்லை என்ற கவலை வேண்டாம், சொந்த வீடு இல்லை என்ற கவலை வேண்டாம், நம்ம ஜாலியா நிம்மதியா வாழ முடியலையே, நிறைய சம்பளம் வாங்க முடியலையே, கவலை வேண்டாம். சாலிஹான மனைவி என்பவரே ஒரு பெரிய செல்வம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறோம்? நினைச்சு பாருங்க. ஆனா சாலிஹான மனைவி கிடைக்க பெற்றவன் சாலிஹான கணவனா இருந்தா அந்த குடும்பம் கொடுத்தாரு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு இல்லைன்னா என்ன, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மனைவி சாலிஹானவன், அதனால எனக்கு அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கான், சந்தோஷத்தை கொடுத்திருக்கான். நிறைய செல்வம் இருக்கு, அவனுடைய மனைவி சரியா அமையல, ஆனா அவன் நிம்மதி இல்லாம இருக்கிறான், அவன் பெறாத நிம்மதி எனக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படி ஒரு நல்ல இணக்கம் நம்முடைய உள்ளத்துல வரும். கண்ணியமானவர்களே, இதற்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒமன் ஸபர அலா சூஇ ஹுலுகி இம்ராஅத்திஹி. தன் மனைவியினுடைய கெட்ட குணத்தின் மூலம் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான், மனம் நொந்து போகிறான், ஆனால் அதை குடும்பத்துக்காக வேண்டி பொறுமையோடு சகித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அவ்வாறு பொறுமையோடு இருப்பதன் மூலம் அல்லாஹ் எனக்கு நல்ல கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்ப்பவனாக இருப்பானேயானால் அல்லாஹ் எந்த கூலியை கொடுக்கிறான் தெரியுமா? அஅதாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல மினஸ் ஸவாப் மிஸ்லமா உத்திய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா பலாய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடங்களாக பெரும் சோதனைக்கு ஆளாகி, அந்த நேரத்திலே மேனி எல்லாம் புண்ணாகி, அவருடைய சொத்து சுகம் அனைத்தும் கரியாகி, நெருப்பால் அதாவது கரிக்கப்பட்ட நிலைமையில, குடும்பம் அனைத்தும் கைவிட்ட நிலையில, ஊர்ல கூட வாழ முடியாம ஊருக்கு வெளியே கொண்டு வந்து போட்டாங்களே. இந்த சோதனையை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த சோதனையின் போது அவர்கள் பொறுமையா இருந்தாங்கல்ல, அந்த பொறுமைக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பானோ அந்த கூலியை உங்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அந்த கூலியை கொடுப்பான். சாதாரண கூலியாக இது, சாதாரண கூலியா இது எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல எந்தெந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லப்படுதோ அதையெல்லாம் கொஞ்சம் உள்ள கூர்ந்து நோக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி போறது ரொம்ப கஷ்டங்கிறது. இரத்த பந்த உறவுகளை பேன்ற விஷயத்தை பத்தி நபியவர்கள் எவ்வளவு சொல்றாங்க, ஆனா அந்த இரத்த பந்த உறவுகளை அனுசரிச்சு போறது அவ்வளவு கஷ்டங்கிறது அர்த்தம். ஒரு மனைவி ஒரு கணவனுடைய வாழ்க்கையினுடைய விஷயத்துல நபியவர்கள் இந்த அளவுக்கு டீப்பா சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இணக்கமா போறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கூலி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனையை பத்தி அல்லாஹ் பேசிக்கொண்டே வரக்கூடிய அதே சூரத்துல் நிசாவுல நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான். கடைசியா என்ன சொல்றான் தெரியுமா? வைன் துஸ்லிஹு வ தத்தகு ஃப இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. சுப்ஹானல்லாஹ். நீங்க சமாதானமா போங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்காதீங்க. வைன் துஸ்லிஹு வ தத்தகு, ஒருவருக்கு ஒரு சமாதானமா போற விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நீங்க இருங்க. இருந்தா அல்லாஹ் உங்க மேல ரொம்ப ரஹ்மத்தா இருப்பான், இரக்கமுள்ளவனா இருப்பான், உங்களை மன்னிக்கக்கூடியவனா இருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஸஃப்வானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸஃப்வான் இருக்கிறாரு, பெரிய சஹாபின்னு பேசுகிறீங்க, அவர் என்னன்னு சொன்னா, அதாவது நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் நோம்பு வச்சா நோம்பு விட்டுரு அப்படிங்கிறாரு, சுபு தொழுகையை லேட்டா தான் தொழுகிறாரு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 3 கம்ப்ளைண்ட். நான் தொழுதா அடிக்கிறாரு, நோம்பு வச்சா நோம்பு விட சொல்றாரு, சுபு லேட்டா தான் தொழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஸஃப்வான் இப்னு முஅத்தலை கேட்டாங்க, ஸஃப்வான் ஏன்பா இப்படி செய்யற? தொழுதா அடிக்கிறியாங்க, எல்லாமே நஃபிலான தொழுது, தொழுதா அடிக்கிறியாங்க, நோம்பு வச்சா நோம்பை விட சொல்லியாங்க. யார சொல்லலாம்? ஒரு தொழுகைக்கு ஒரு சூறா ஓதுனா போகுது. ஒரு சூறா ஒரு தொழுகைக்கு, இப்போ உதாரணமா லொஹர் தொழுகை தொழுறான்னு வச்சுக்கோங்களேன், அல்ஹம்து சூறாவுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய சூறா வல்லுவா சூறானே வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய சூறா வல்லுவா சூறா, வல்லுவா சூறா வரும். இவங்க என்ன செய்ய தெரியுமா? சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சிருக்காங்க.
நான் சாப்பாடு தாண்டி பசியோட வந்து உட்கார்ந்துருப்பேன். இவங்க என்னன்னு சொன்னா ஒரு சூறாவுக்கு 2 சூறாவை இப்படி நீட்டி முளைக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எப்படா சாப்பாடு கிடைக்கும், எப்படா சாப்பாடு கிடைக்கும். நான் பாட்டுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன், தொழுவிலே நிற்பாங்க. நான் அதான் சொன்னேன், ஏப்பா தொழுவது கரெக்ட், கொஞ்சம் ஷார்ட்டா தொழுதுட்டு வந்து சாப்பாடு வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். நான் தொழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற சொல்லுவாங்க இப்படித்தான். எப்படி கூப்பிட்டு விசாரிக்கணும் எதையுமே. நம்ம வந்து அவன் சொன்னோன்னே அந்த மனுஷனா அந்த எப்படி செஞ்சான், முன்சபுல இருந்து தொழுது இருக்கான், பார்த்தா பெரிய சாலியான மனுஷமா தெரியுது, இப்ப இவனா இப்படி செஞ்சான். நம்ம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடிக்கடி நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு கண் தோண்டப்பட்ட நிலையில உங்களிடத்தே வந்து பிரச்சனையை சொன்னா, அந்த மனிதன் என் கண்ணை தோண்டிட்டான்னு சொன்னா உடனே அவனுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சாதீங்க, தீர்ப்பு வழங்கிறாதீங்க. அவனுக்கு 2 கண்ணு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வந்து சொன்னவன் ஒரு கண்ணு போயிருக்கு சொல்லலாம். யார பத்தி சொன்னானோ அவனுக்கு 2 கண்ணு போயிருக்கலாம். அதனால அவனுக்கு எதிராக உடனே தீர்ப்பு சொல்லிடாதீங்க, அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். சல்லல்லாஹு கூப்பிட்டு விசாரிச்சா தொழுவது சொல்ல யார சொன்னா தொழுவதுக்கு அனுமதி இருக்கு. லொஹர் தொழுது அவனுக்கு தொழுது ஒரு 10 நிமிஷம் தொழுவலாம், ஒரு 5 நிமிஷம் அவனுக்குலாம் போதும் தொழுவைக்கு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் எடுத்துருக்கிறேன். இவனோட அரை மணி நேரம் 1 மணி நேரம் லொஹர் எடுத்து நானும் பசியோட உட்கார்ந்து பார்த்து 2 சூறா 3 சூறா பாட்டு ஓடுறாங்க. ஏப்பா தொழுவுத ஒரு சூறா ஓடி முடிச்சுக்கப்பான்னு நான் சொன்னேன். தொழுவக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார சொல்லுவாங்க இது தப்பா இது. அடுத்தது நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. காலம் முழுவதும் எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறது. பகல் அப்படின்னா நம்ம பகல்ல அவருக்கு வந்து நைட் டியூட்டியா இருக்கும். பகல் வருவாரு, என்னாச்சு இன்னைக்கு கணவன் தானே, நான் வாலிபர் யார சொல்லலாம், வாலிபத்தோடு என்னுடைய மனைவியை நெருங்கணும்னு நினைச்சா நான் நோம்பு பக்கத்துல வராது அப்படிங்கிறது. எப்ப பார்த்தாலும் நோம்புனா நான் என்னுடைய உணர்வை நான் என்ன பண்றது? எப்பா ஒரு நாள் நோம்பு வை, இன்னொரு நாள் நோம்பு வைக்காது, எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். இதனால நோம்பு வைக்க கூடாது நான் சொன்னேன் சொல்லிட்டாங்க. யார சொல்லலாம்? ஓ அப்படியா, சரி. அடுத்தது சுபு தொழுகை. நான் வந்து நைட்டு வேலை செய்யறவன், நான் வந்து படுத்துட்டேன்னு சொன்னா சில நேரங்கள் என்னால எந்திரிக்க முடியறதில்லை. நான் ரொம்ப சோர்ந்து போய் தான் வருவேன். வந்து படுத்துட்டேன்னு சொன்னா எழுப்பி பார்ப்பாங்க. நம்ம அலாரத்தை மண்டையில தட்டிட்டு பேசாம தூங்கிடுவோம் பத்தில. அந்த மாதிரி நானும் எனக்கு விளங்காது. கடைசியில் எஞ்சி பார்த்தா சுபு நேரம் முடிஞ்சிடும். டக்குன்னு எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஒழிச்சு நான் தொழுவேன். யார சொன்னேன்? இது வந்து நான் செய்யற தப்பு தான் இது, ஆனா நான் வேணும்னு செய்யலை அப்படின்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஏமா நீ வந்து நோம்பு வை, இப்படிலாம் நீ தொடர்ந்து வைக்காது. அந்த அவர் சொல்ல நியாயம் தானே. தொழுகையில கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, கணவனை நீ எழுப்பி பாரு. நீ எழுப்புறது உன் கடமை. எந்திரிக்கலையா, அவர் எப்ப எந்திரிக்கிறாரோ டக்குன்னு தொழுது அவருடைய சூழ்நிலை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அந்த 2 பேரையும் சமாதானம் பண்ணி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்ன சஹாபி பெண்மணி தனக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை சொல்றாங்க. பிரச்சனையினுடைய மூலம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சு அதை தீர்ப்பு வழங்கி சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் குடும்பம். குடும்பத்தை எந்த நிலைமையில அம்மாள் செய்யறதுக்கு தடுக்கிறானா, ஏன்னா மனுஷனுக்கு ஏன் இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாது அப்படி இவரை போடு ஏழாவது நம்ம பேசி 2 பேருடைய மனசை என்ன செய்ய வெறுப்பு ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்யாணத்துக்கு போனா துஆ செய்வாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. என்ன வாழ்த்து? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர் சொல்லுவாங்கல்ல. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவு அழகான துஆ தெரியுமா இது? அல்லாஹ் உங்களுக்குள் பரக்கத் செய்வானா, நல்ல ஆரோக்கியம், நல்ல உடல் நலம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல எண்ணங்கள், நல்ல சந்தோஷங்கள், எதை பார்க்க முடியாதோ அது மாதிரியான உள் ரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பாரக்க அழைக்க உன் மீது அல்லாஹ் பரக்கத் செய்வானா. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்தஸ்து, அதே போல செல்வம், அழகு, ஆரோக்கியம், இந்த மாதிரியான விஷயத்துல அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. கடைசியா நபி அவர்கள் சொன்னாங்க, வஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்கள் இருவருடைய உள்ளங்களையும் நல்லறங்களின் விஷயத்தில் இணைத்து வைப்பானாக. கணவன் வந்து என்ன செய்வாரு, நான் அந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்து சதக்கா செய்யலான்னு இருக்கேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், கொடுக்காதீங்க, வேணாம், நல்லா கொடுக்கூடாது அப்படின்னு மனைவி என்ன செய்யக்கூடாது, நல்ல விஷயத்த தடுக்கக்கூடாது.
அதே மாதிரி மனைவி என்ன செய்யறதுங்க, நஃபிலான நோம்பு இன்னைக்கு வைக்கலாம்னு ரசூல்லா தடுத்துட்டாங்க. அறவே நோம்பு வைக்கவே விடுறது இல்லை. இப்படி செய்யலாமா? நல்ல விஷயத்துல இணைஞ்சு போகும். மாசத்துல ஒரு 3 நாள் நோம்பு 4 நாள் நோம்பு வைக்கிறாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, வச்சுக்க, பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம இணக்கமா போகணுமே தவிர எல்லா விஷயத்திலையும் குதர்க்கமா நீ என்ன எப்ப பார்த்தாலும் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, உனக்குலாம் ஒரு கல்யாணம் தேவையா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி ஏடாபுரமா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழ்மையான சஹாபியினுடைய குடிசை. யூதர் என்ன செஞ்சிருக்காரு, தோட்டத்தோட சேர்த்து வீடு கட்டியிருக்காரு. அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தோட்டம், அந்த தோட்ட பகுதி பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய பேரீச்ச மரம் அப்படி வளைஞ்சு போய் நிற்கும். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பேரீச்ச மரங்கள்லாம் கனிஞ்சு போய் கொட்டும். கனிந்த பழங்களை கொட்டி பூமிக்கு கொட்டிட்டா சாப்பிடலாம், அது வேற விஷயம். தெருவுல கொட்டுறது, நம்ம பக்கம் கொட்டுறதுன்னா அது நம்ம சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இப்படி கொட்டுது. இந்த யூதராச்சே அவர் என்ன செய்வாரு, எட்டி பார்ப்பாரு, பழம் கொட்டி கிடக்குது. அந்த குடும்பத்துல ஏழ்மையான பிள்ளைங்க தானே, எடுத்தா ஒரு கை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, பார்த்துட்டே இருப்பாரு. அங்க உள்ள ஏழ்மையான பிள்ளைங்க கால நேரத்துல அந்த பழத்தை எடுத்து வாயில வச்ச உடனே அந்த காம்பவுண்ட் ஏறி குதிச்சு முன்னால போய் அந்த பிள்ளைங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை நோண்டி எடுத்து தூக்கி போட்டு வந்துடுவார். என் பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றார். எவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணம். எப்படி இருந்தாலும் அது எறும்புக்கோ அல்லது சும்மாதான் வீணாதான் போகுது, ஆனா நீ சாப்பிடக்கூடாது, மண்ணோட மண்ணா போனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்பாரு. ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சஹாபி, நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது, நமக்கும் வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைங்களுடைய நிலைமையை பார்த்தா என்னால கவலையா இருக்கு, கண்ணீரா இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த பார்க்கக்கூடாத இந்த பரிதாபமான காட்சியை என்னால பார்க்கும்போது என்னால தாங்க முடியல, யா ரசூலுல்லாஹ், ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதரை கூப்பிட்டு, யூதர் இல்ல, ஒரு முஸ்லீமா, ஏதோ ஒரு மனிதர், ஒரு முஸ்லீமா தான் இருக்கும். என்னன்னா நபி அவர்கள் பேசின பேச்சு கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க இந்த மரத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு விட்டு கொடுத்துருங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரம் வாங்கித்தாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லீமா இருக்க போய் தான் அப்படி சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் உங்களுக்கு நான் வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஆனா அவர் முனாஃபிக்கா இருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, சொர்க்கத்தின் மதிப்பு அவருக்கு விளங்கல. அவர் சொல்றாரு, சொர்க்கத்தினுடைய மரம்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த மரத்தினுடைய பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மரத்தை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏப்பா சொர்க்கத்து மரம் சாதாரண விஷயம் இல்லப்பா, சொர்க்கத்து மரம் சொர்க்கத்துல நிக்கி, சொர்க்கமே கிடைக்குது உனக்கு, மரம் மட்டுமா அல்லாஹ் தனியா கொடுப்பான், சொர்க்கத்தை சேர்த்தானே கொடுப்பான், அப்ப அதுக்கு என்னுடைய மதிப்பு அவருக்கு புரியல, வேணாங்கிற. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஏழ்மையான சஹாபி, மதீனாவினுடைய அந்த ஒரு பேரித்த மர தோப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான சஹாபி அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேர் என்ன, அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி போ அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க, அவர் கோபத்தோடு அனுப்பிட்டாங்க. அந்த சஹாபி நேரா போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னட்ட 600 மரங்கள் கொண்ட பேரித்த தோப்பு இருக்கு, அதுக்குள்ளதான் என் வீடு இருக்கு, நான் அதை விட்டு கொடுத்துறேன், அந்த ஏழைக்காக வேண்டி விட்டு கொடுத்துறேன், எனக்கு சொர்க்கத்து மரத்தை வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க. சொர்க்கத்து மரத்தை எனக்கு வாங்கித்தாங்க, ஒரு மரம் போதும் எனக்கு சொர்க்கத்து மரம், இந்த 600 மரத்தினுடைய பேரித்த தோப்பை நான் விட்டு கொடுத்துறேன். இந்த தோப்பு 600 மரத்தினுடைய அந்த தோப்பு இருக்குதுங்களா, இந்த பழங்கள் மதீனாவிலே ஃபேமஸ், ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ், விட்டு கொடுத்து அதே அப்பா விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கேட்டான். ஆமா யார சொல்ல, எனக்கு சொர்க்கத்து மரம் வேணும் அப்படின்ற உடனே அந்த ஏழையை கூப்பிட்டாங்க, இந்த மரத்தை நீ இந்த தோப்பை நீ வாச்சிக்கிறியா, சரி சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் யார சொல்லலாம் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீலிங் முடிஞ்சிருச்சு, வியாபாரம் முடிஞ்சிருச்சு, சொர்க்கத்து ஒரு மரத்துக்கு பாரமா என் தோப்பை நான் விற்பனை செய்து விட்டேன். தன்னுடைய குடும்பத்துல போறாங்க, வெளியில நின்று கத்துறாங்க, யா உம்மத் தஹதா, யா உம்மத் தஹதா, பிஅத்து, என்னுடைய இந்த தோப்பை அல்லாஹ்வுக்கு பகரமா நான் விற்பனை செஞ்சுட்டேன், சொர்க்கத்து மரத்துக்கு பகரமா அல்லாஹ்வுக்காக நான் விற்பனை செஞ்சுட்டேன், அதனால நீ வெளியே வா, நான் உள்ள வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இனிமே ஏன் தோப்பு கிடையாது, அல்லாஹ்வுக்காக.
வஜமா பைனகுமா ஃபீ கைர் ரசூல்லா துவா செஞ்சாங்களே, அந்த அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? கணவன் மனைவிலாம் இப்படிதாங்க இருக்கணும். அந்த அம்மா தன்னுடைய சின்னஞ்சிறிய பிள்ளைகளை கையில தூக்கிக்கிட்டு அப்படியே ரெண்டு பக்கம் தூக்கிட்டு தேவையான பொருட்களை அள்ளிக்கிட்டு என்ன செய்யறாங்க சொன்னாங்க, யா அபத்தஹதா, யா அபத்தஹதா ரபிஹ பைஉக, உங்களுடைய வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம், நான் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன், நானும் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இருக்கான், மன் வல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுலாஇஃபு லஹு அல்ஆஃபன் கஸீரா வல்லாஹு யக்பிது வ யப்சுது வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் சொல்றான், அதாவது மன் வல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? ஃபயுலாஇஃபு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ் அதற்கு பகரமா கொடுக்கிறத அல்லாஹ் பன்மடங்கா திருப்பி கொடுப்பான். அல்லாஹு யக்பிது வ யப்சுது வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் உலகத்துல சில பேருக்கு கம்மியா கொடுப்பான், சில பேருக்கு விசாலமா அள்ளி கொடுப்பான். என்ன கொடுத்தாலும் எல்லாரும் அதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட மீளதான் போகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இந்த ஆயத்தை இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, கணவன் மனைவி என்று இருந்தால் சின்ன சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளின் சமயத்தில் ஒரேடியாக கணவன் மனைவியை வெறுப்பதும் மனைவி கணவனை வெறுப்பதும் நிச்சயமாக கூடாது. நல்ல விஷயங்களில் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு இணக்கமாக போவது என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். சொர்க்கத்தையே இழப்பதற்கு காரணமாக இருந்த அவ்வாவுக்காக வேண்டி மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு சேர்த்து மன்னிப்பை கேட்டு தேடினார்களே ஆதம், நம்முடைய ஆதி தந்தை, அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக, வளமான வாழ்க்கையாக அமைத்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.